பாடகர் அறிவு கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். இந்த காட்சி சென்னையிலும் கரப்பான் பூச்சி போராட்டம் விரிவடைந்திருக்கிறது என்பதை காட்டும் வகையில் பாடகர் அறிவு தலைமைச் செயலகத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தாவேகாவின் கொடிவிளக்க பாடலை பாடியவர் மற்றும் திருக்குறள் அறிவு என்ற பெயரில் பல்வேறு பாடல்களை அவர் சமூக வலைதளங்களில் பிரபலமாக பாடி வரக்கூடிய அறிவு இன்று நீட் தேர்வுக்கு எதிராக தலைமைச் செயலகத்துக்குள் திடீரென நுழைந்து முழக்கமிட்டது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லியில் அங்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம் தீவிரமடைந்து வந்துள்ள சூழ்நிலையில் இரண்டாவது நாளாக நீட் தேர்வு வினாத்தாள் மோசடி தொடர்பாக நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னையிலும் தலைமைச் செயலகத்தின் முன் பாடகர் அறிவு நீட் தேர்வுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி அவர் கைதாகி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்திலும் கரப்பான் பூச்சிகளின் போராட்டம் பல்வேறு வடிவங்களில் இப்போது ஊடுருவி இருக்கிறது என்பதைத்தான் அறிவின் இந்த பாடகர் அறிவு நடத்திய திடீர் போராட்டத்தின் விளைவாக பார்க்கப்படுகிறது. இனி மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் நீட் தேர்வுக்கு எதிராக இது போன்ற நூதன போராட்டங்களில் இளைஞர்கள் நாடு முழுவதும் ஈடுபடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்தில் முதன்முறையாக போராட்டங்கள் மிக தீவிரமாக வெடித்தன. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பலமுறை சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படியும் மத்திய அரசின் விருப்பத்திற்கு இணங்கவும் நீட் தேர்வு நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வந்த போதிலும் அதில் பல்வேறு முறைகேடுகள் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு ஆகியவற்றால் ஒட்டுமொத்த இளைஞர்களும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நீட் தேர்வு முறைகேடை நிறுத்த வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய வேளையில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்ட போராட்டம் ஜந்தர் மந்தரில் நேற்று வெடித்து அது பேரணி, மறியல், கைது, கண்ணீர் புகை, குண்டுவீச்சு, நாடாளுமன்றம் முடக்கம் வரை நீண்டது. அதன் எதிரொலியாக சென்னையிலும் கரப்பான் பூச்சி போராட்டத்தின் ஒரு பகுதியாக இங்கு திருக்குறள் என்ற பெயரில் பாடலை பாடி வரும் பாடகர் அறிவு திடீரென தலைமைச் செயலகத்தின் முன்பு நீட் எதிர்ப்பு போராட்ட முழக்கத்தை எழுப்பியதற்காக இன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்துக்குள் உள்ளே புகுவதற்கு முயன்று நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என இந்த பாடகர் அறிவின் முழக்கம் என்பது தமிழகம் முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான அந்த போராட்ட வடிவத்தை மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த தனிநபர் தன்னெழுச்சியான போராட்ட எழுச்சி அரசின் கவனத்தை மட்டுமல்ல அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுள்ள இந்த போராட்டம் மிக பெரும் ஒரு பரபரப்பை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. இறுதி வாங்க சார், நீங்க எதுக்கு முதலமைச்சர் பேசுகிறார். அவர் மாத்தல ஏற்பா நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் ஆங்காங்கே வெடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் பாடகர் அறிவு நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதால் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முக்கிய செய்தியாக பார்த்தும் விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம்.